வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள் வாரத்தினுடைய பெருநாளாக இருக்கிறது என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹஃபை நிச்சயமாக நாம் அனைவருமே ஓத வேண்டும். கஹஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா, இந்த சூராவை ஜும்ஆவுடைய நாளில் யார் ஓதுகிறார்களோ ஊஃபிர லஹு மா பைனல் ஜும்ஆத்தைன், இரண்டு ஜும்ஆக்கு மத்தியில் நிகழ்கிற பாவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் பதிவாக இருக்கிறது, ஜும்ஆவுடைய நாளில் யார் சூரத்துல் கஹஃபை ஓதுகிறார்களோ அவர்களுக்கும் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ்வுக்கும் மத்தியில் அல்லாஹ் ஒரு ஒளியை எழுப்புகிறான் என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் பதிவாக இருக்கிறது, யார் ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹஃபை ஓதுவார்களோ அல்லாஹ் இரண்டு ஜும்ஆக்கு மத்தியில் அவருக்காக அல்லாஹ் ஒரு ஒளியை எழுப்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஜும்ஆவுடைய இரவில் சூரத்துல் துஹானும் ஓத வேண்டும். சூரத்துல் கஹஃப் எப்படி நாம் ஓதுகிறோமோ அதே மாதிரி துஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது, அந்த சூராவையும் ஓத வேண்டும். யார் ஜும்ஆவுடைய இரவில் சூரத்துல் துஹான் ஓதுவார்களோ அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை ஜும்ஆவுடைய தொழுகைக்கு சீக்கிரமாக போறது. ஜும்ஆவுடைய நாளில் அங்கே செய்யப்படுகிற பயானை முழுவதுமாக கேட்டு அமல் செய்ய முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஜும்ஆவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓத வேண்டும். ஜும்ஆவுடைய நாளில் முடிந்தவரை அதிகமான தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை அதிகமாக கேட்க வேண்டும். பல தேவைகள் இருக்கிறது, பல ஹாஜத்துகள் இருக்கிறது, எல்லாமே அல்லாஹ்விட்ட சொல்லுங்க. மக்களிடத்தில் நம்முடைய கஷ்டத்தை சொல்லக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கஷ்டத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக தரக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் தர ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நிச்சயமாக இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி பெறக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஜும்ஆவுடைய முழு கண்ணியத்தையும் சரியாக பேணி ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக அமல்கள் செய்து அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன்.